நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே மை துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா. கர்த்தாவே எங்களோடு நீங்கள் பேசுங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும்படி நீர் கிருபை செய்யுங்க. நம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். அடிமையை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும். கேட்கின்ற யாவருக்கும் அந்த தேவனே நீர் அற்புதங்களை அதிசயங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய நல்ல மனதையும் இருதயத்தையும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் தந்தருள் பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவன் அவருடைய வார்த்தையை கொடுக்க எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான இந்த கிராஸ் டிவி வளரணும் பெருகணும். இங்கே வேலை செய்கிற கண்மணி மக்களை தேவன் ஆசீர்வதிக்கணும். நீங்களும் அவர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, நம்பிக்கையின் பலன். மனிதன் தேவனை நம்பும்போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன். அதில் நான் இன்றைக்கி யோபு அவருடைய நம்பிக்கையை பற்றி செய்தி எடுத்திருக்கிறேன். நீங்கள் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், யூடியூப்பில் எடுப்பாங்க. இப்போ மோசே அப்படின்னா மோசே தானே நமக்கு தான் தெரியும்ல அப்படின்ட்டு தட்டி விட்ருவாங்க. அடுத்து ஒருத்தங்க மெசேஜ் போடுறாங்கன்னு ஆபிரகாம் அப்படி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆபிரகாம் தான் நமக்கு எல்லாம் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தட்டி விட்ருவாங்க. ஈசாக்கை பற்றி பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்பவும் ஈசாக்கை பற்றி தான் நமக்கு எல்லாம் தெரியுமே அப்படின்னு அப்படி பண்ணிடுவாங்க. அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு விதமான வார்த்தைகளை கொடுப்பார். அதில் இந்த வேதத்துக்குள்ளே என்ன மறைந்திருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொருவர் மூலமாக கற்றுக் கொடுப்பார். ஏன்னா வேதத்தில் உள்ள எல்லாமே எப்படிப்பட்டதான், எல்லா தீர்க்க தரிசனங்களும் முக்கியமானது தான். எல்லாவற்றை பார்க்கலும் தேவன் வேதத்தை தான் முக்கியப்படுத்தி மகிமைப்படுத்தி இருக்கிறார். அது எப்படி இருக்குன்னா முழு பிரெட்டாக இருக்குது, முழு அப்பமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, அதை பிட்டு கொடுக்காங்க. ஊழியக்காரங்க அதை பிட்டு கொடுக்காங்க. இதில் என்ன அர்த்தம் இருக்குது, இதை எப்படி செய்யணும், எப்படின்னா நம்ம தேவனை நெருங்கி வாழ முடியும், எப்படி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட முடியும், அதுக்கு இந்த மாதிரி வழிமுறைகள், பரிசுத்தவான்கள் இப்படிப்பட்ட வழிமுறைகளை கையாண்டார்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லக்கூடியது தான் ஊழியக்காரங்களுடைய வேலை, ஆண்டவருடைய ஒரு கிருபையினால். அதனால் நீ இப்போ யோபுன்னொடனே அவரை பற்றி தான் எல்லாம் தெரியும்ல அப்படின்ட்டு நீங்கள் அதை தள்ளி விடாமல் உள்ளே யோபுடைய அவருடைய வாழ்க்கையினுடைய நிலைமை என்ன, தேவன் எப்படி அவரை ஏன் அப்படி ஆசீர்வதித்தார், அவர்கள் நண்பர்களுடைய காரியம் என்ன அப்படிங்கிறத பற்றி தேவன் எனக்கு கொடுத்த அந்த செய்தியை உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன் ஆண்டவருடைய கிருபையினால். யோபு 13வது அதிகாரம் 15வது வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அருமையானவர்களே, இதில் என்ன அப்படின்னா யோபுடைய ஒரு நம்பிக்கை. என் செய்தி தலைப்பு என்ன கொடுத்துருக்க அப்படின்னா, நம்பிக்கையின் பலன். அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கார். தன்னுடைய 10 பிள்ளைகள், அந்த ஃபேமிலியாகவே என்ன செய்யிட்டாங்க, டோட்டலாக இறந்து போயிட்டாங்க. அவருக்குரிய எல்லா சொத்துகள் எல்லாமே அழிஞ்சு போயிட்டு, அவருடைய வேலைக்காரங்கள்லாம் யாருமே இல்லை. இவருமே கொடிய பருக்களினால் தன்னை ஓட்டை எடுத்து சொரிஞ்சிக்கிட்டு இருக்கார். மனைவி நிந்தித்து கொண்டிருக்காங்க. அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் அவர் சொல்கிற வார்த்தையை பார்த்தீங்களா, ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் நான் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஆனால் இதில் அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, ஆனாலும் என் வழிகளை அவருக்கு தெரியப்படுத்துவேன். ரூபகாரம் அப்படின்னா விளக்கி சொல்லுவேன். என்னுடைய இருதயத்தில் உள்ள அந்த ஆதங்கம், நான் படுகிற கஷ்டம், அதை நான் தேவனுக்கு வெளிப்படுத்தி காட்டுவேன். 2-3 வருடங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி ஸ்ட்ரோக்குனால் படுக்கையில் இருக்கிறார்கள். அவங்களால எதுவுமே செய்ய முடியலை. ஒரு கை ஒரு கால் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு கை மட்டும்தான் இந்த சாப்பாடை கரண்டியால் சாப்பிட முடியும். உட்கார முடியாது, நிற்க முடியாது, நடக்க முடியாது, ஃப்ளாட்டாக படுக்க தான், தூக்கி கூட வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அவங்கள ஒருத்தங்க டெய்லி 2 நேரம் க்ளீன் பண்ணி எல்லாம் செய்கிறாங்க.
அவங்க அன்னைக்கு நான் போனேன் அவங்கள பார்க்குறதுக்கு. அவங்களுடைய கால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலில் எறும்பு வந்து அப்படியே மொச்சி குழியாக இருக்குது. ஒரு காலை பார்த்தேன், ஒரு கால் மூடி இருந்தாங்க பார்க்கல. ஒரு காலை பார்த்தேன், அப்படியே ஒன்று ஒன்றா குழி தோண்டி அப்படியே நொறுன்னு இருந்துச்சு. அப்போ எதுக்குக்கா இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவங்களுக்கு ஒரு 74 வயசு இருக்கும். அவங்க சொன்னாங்க, எறும்பு வந்து கடிக்குதுக்கா, எறும்பு வந்து கடிச்சு அப்படி இருக்குது, சுகரும் ரொம்ப இருக்குது போல், அதனால் அவங்களுக்கு அது ரொம்ப இதாக தெரியல, ஆனால் எறும்பு கடிக்குது அப்படின்னு தெரியுது. அதுக்கு அந்த செர்வெண்ட் வந்து நல்ல எண்ணெய் பூசி நல்ல எண்ணெயை பூசுகிறாங்க. அதனால் அந்த எறும்பு வந்து கடிக்க முடியல, வலுவழுப்பான தன்மை இருக்கும்ல. ஆனால் அவங்க நம்ம போயிட்டோன்னா அவங்க பேசும்போது கண்ணீர் தான் வடிப்பாங்க. 74 வயசு ஆயிட்டு, எதுக்கு நான் இருக்கணும், என்னை வந்து கடவுள் எடுத்துக்கிட வேண்டியதானே. அவங்க வந்து வேறு மார்க்கத்தை சேர்ந்தவங்க. நான் அவங்களுக்கு ஆவிக்குரிய புத்தகங்களை கொடுத்துருக்கிறேன், நிறைய கொடுத்துருக்குறேன், ஜெபம் பண்ணி இருக்கிறேன், இயேசுவா கிருபையினால் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு தெரியும் இயேசு தான் பரலோகம் தர முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். மரணம் எப்படி சமுத்திரம் தண்ணியில் உள்ளதை ஒப்புவிக்கும் எல்லாமே தெரியும். ஏன்னா நான் நிறைய புத்தகங்கள் கொடுத்துருக்கிறதுனால அதை அவங்க படுத்துக்கிட்டே லைட்டு போட்டு வாசித்து இருக்காங்க. ஆண்டவர் வந்து எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு இருக்காங்க. ஆனால் நம்ம போயிட்டோம் அப்படின்னா கண்ணீர் வடிப்பாங்க. அந்த ஸ்ட்ரோக்கில் வெளி உலகத்தை பார்க்க முடியல. ஒரு ரூமில் போட்டு ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க, வெளியே கதவை லாக் பண்ணியிருக்கோம். அந்த உள்ள அறையில் அவங்க டிவிலாம் கிடையாது, ஃபோனும் கிடையாது. அந்த உள்ள அறையில் அந்த தனிமை எப்படி இருக்கும்? கணவனும் கிடையாது அவங்களுக்கு, பிள்ளைகளும் கிடையாது, சகோதரர்கள் தான் அவர்களை கவனித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆள் வச்சு. அந்த வேலை செய்கிற செர்வெண்ட்டிட்ட தான் அவங்க பேசிக்கிடணும். வேறு யாரும் அதிகமாக என்ன செய்ய மாட்டாங்க, அங்கே போக மாட்டாங்க. ஏன்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்கும், அதனால் எல்லோரும் போக மாட்டாங்க. அந்த நிலமை அவங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள். அதே மாதிரி சூழ்நிலையில் தான் அன்றைக்கு யோபு காணப்பட்டார். இதை விட மோசமானது, இதாவது ஒரு செர்வெண்ட் வந்து பார்க்காங்க. ஆனால் யோபுக்கு அவங்க மனைவி கூட என்ன செய்யலை, அவங்களே நிந்திக்கிறாங்க. ஆனாலும் யோபுடைய வார்த்தை என்ன அப்படின்னா, என் தேவன் என்னை கொன்று போட்டாலும் நான் என் தேவன் மேலே தான் நம்பிக்கையாக இருப்பேன். ஆனால் என்னுடைய காரியங்கள், என்னுடைய மனத்தில் இருக்கிற பிரச்சனைகள், ஏன் எனக்கு இப்படி ஆயிட்டு, எதனால் இப்படி ஆயிட்டு, நல்லா தானே இருந்தேன், நல்லா தானே பலி செலுத்திக்கிட்டு இருந்தேன், திடீர்னு இப்படி ஆயிட்டேன், என் 10 பிள்ளைகளையும் மருமக்களையும் பெரம்பத்தி யாருமே இல்லையே, எனக்கு எவ்வளோ செர்வெண்ட் இருந்தாங்க. ஒரு இடத்துல சொல்கிறார் யோபு, என்னுடைய பாதத்தை நெய்யினால் கழுவினேன் அப்படின்றார். அந்த அளவுக்கு நெய்யும் வாசனை நிறைந்த ஒரு பணக்கார மகனாக இருந்தார். எத்தனையோ வேலைக்காரிகள். அவர் சொல்கிறாரு, என் வீட்டிலையே திருமணமாகாமல் வந்த மகன் திருமணமாகி அவனுக்கு பிள்ளை பிறந்திருக்கு, அத்தனை ஆண்டுகளாக என் வீட்டிலே வேலை செய்தான். ஆனால் இன்றைக்கு நான் பரிதாபமான நிலைமையில் இருக்கிறேன். ஆனாலும் என் தேவன் என்னை கொண்டு போட்டாலும் என் நம்பிக்கை மட்டும் என்ன செய்யாது, குறையவே குறையாது. நான் இந்த செய்தி எடுக்கும்போது பெருமைக்காக சொல்லலை, ஆண்டவருடைய கிருபையினால் தேவன் இந்த வார்த்தை எனக்கு தரும்போது 11 மணிக்கு மேலே 1 மணி ஆயிற்று. நடுவில் அதில் என்ன சொன்னார் தெரியுமா, தேவன் எனக்கு தேவனுக்குள்ளான ஒரு பாசம், அந்த பாசத்தை தேவன் காண்கிறார். வைராக்கியம் இப்படி ஓட்டை எடுத்து அந்த புண்ணுகளை சொரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இருதயத்தில் வேதனை எப்படி இருக்கும், மனது எவ்வளோ வேதனையாக இருக்கும், மனது எவ்வளோ கஷ்டப்படும். நம்ம ஒரு நாள் காய்ச்சல், 2 நாள் காய்ச்சல், 3 நாள் காய்ச்சலில் நம்ம வீட்லேயோ ஆஸ்பத்திரியிலையோ நம்ம இருந்தால் எவ்வளவு நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதை நீங்கள் யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் யோபு நம்பிக்கையின் ஆழமான வார்த்தையை தேவனுக்கு அறிவிக்கிறார். அதனால் சொல்கிறாரு, என் நிலைமை எல்லாம் சொல்வேன், அவர்கிட்ட தான் சொல்வேன், இப்போ நான் எப்படிலாம் கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு. அதே போல் இன்றைக்கு அருமையானவர்களே, நீங்களும் பலவிதமான காரியத்தில்
நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம். பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், இல்லை கணவன் மனைவிக்குள்ள காரியமாக, தொழிலில் பணப்பற்றாக்குறையினால், பிள்ளைகளுடைய ஒவ்வொரு படிப்பில், வேலையில், திருமணத்தில், எதுலனாலும் சரி நீங்கள் சொல்ல வேண்டிய இடம் தேவனுடைய சமூகம். அதை ரூபகாரம் பண்ணணும், அதை தெளிவாக சொல்லணும், விருத்தியாக சொல்ல வேண்டும். அங்கே நம்பிக்கையின் குரல் ஒலிக்க வேண்டும். ஆண்டவரே என்னன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் எனக்கு அற்புதம் செய்யுங்க என்று சொல்ல வேண்டும். அடுத்து நான் ஒரு வசனம் வாசிக்க சொல்கிறேன். யோபு 14:13-14. யோபு 14:13-14. நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து உமது கோபம் தீரு மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப பார்க்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். மனுஷர் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தில் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். இதில் யோபுடைய வார்த்தை நீங்கள் பார்த்துக்கிங்களா? நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து உமது கோபம் தீரு மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். இது இவ்வளோ காலந்தாப்பா, இது ஒரு 6 மாதந்தாப்பா, இது ஒரு 10 மாதந்தாப்பா, இது ஒரு வருஷந்தாடா, அது வரைக்கும் நீ சகிச்சிக்க அப்படின்னு சொன்னால், நான் நாட்களை எண்ணிக்கொண்டு காலங்களை எண்ணிக்கொண்டு நான் அமைதியாக இருப்பேனே. எனக்கு இவ்வளோ நாள் நீ கஷ்டப்படுவேன், எப்போ உனக்கு திரும்பி இந்த வியாதி சுகமாகும், திருப்பி உனக்கு எப்போ குழந்தைங்க கிடைக்கும், நான் இழந்து போன எல்லா செல்வமும் இந்த வருஷத்தில் உனக்கு கிடச்சிரும், இத்தனை மாதத்தில் கிடச்சிரும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை நம்ம அப்படி நினைக்கமா? ஆண்டவரே, என்ன ஆண்டவரே தாமதமாக போய்கிட்டே இருக்க, நாள் போய்கிட்டே இருக்கப்பா, என் பிள்ளைக்கு திருமணம்னா காலங்கள் போய்கிட்டே இருக்க, வருஷங்கள் போய்கிட்டு இருக்க, நம்ம இருக்கிற இடத்துல இருக்கோம், ஆனால் வாழ்க்கைக்கு நிற்குமா? அது தன்னுடைய நேரத்தை காட்டிக்கொண்டே இருக்கும். சூரியன் நிற்குமா? அது தன்னுடைய பாதையிலே மகிழ்ச்சியோடு ஓடிக்கொண்டு தான் இருக்கும். நம்ம எப்படி இருந்தாலும் காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. எனக்கு ஒரு காலத்தை சொன்னீங்கன்னா நான் பேசாமல் இருப்பேனே. அடுத்த வசனத்தில் 14 மனுஷன் செத்தபின் பிழைக்க மாட்டானே, எனக்கு மாறுதல் எப்போ வரும் என்று குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு உடைய இந்த ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனில் கூட அவர் சொல்கிறாரு, நான் காத்திருக்கிறேன். அருமையானவர்களே, அமைதியோடு காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கும்போது நான் உங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை சொல்லுவேன். யோபு 42 அதிகாரத்தில் தேவன் அவர் எவ்வளவாய் ஆசீர்வதித்தார் என்று. அப்போ ஆண்டவர் இதையெல்லாம் பார்க்கின்றார், அவர் ஒவ்வொன்றாக பார்க்கின்றார். இவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்படியாக இருக்கின்றது. நாம் அப்படிதான், நமக்கு சோதனை இருக்குது, நெருக்கங்கள் இருக்குது, ஆனால் நாம் அதில் இருந்து ஒரு பூரணமான விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் நினச்சி பாருங்கள், எப்படி அப்படின்னா தானியேல் சிங்க கெபிக்குள்ளே போனாங்க, 2 நாளைக்கு 10 நாளைக்கு அப்படிலாம் இருக்கலை. அடுத்த நாள் காலையிலே வெளியே வந்துட்டார். அதே மாதிரி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினிக்குள்ளே போனாங்க, சில மணி நேரங்களிலே வெளியே வந்து விட்டார்கள். ஈசாக்கை அமிலேக்கர் துரத்திக்கிட்டே இருந்தாங்க, ஆனால் அவருக்கு ஒரு ரெகபத்து சீக்கிரமாய் வந்து விட்டது. ஆபிரகாம் தன்னுடைய மகனை கொல்ல போனார், அருவாளை எடுக்கையுமே சத்தம் வந்தது, பயப்படாத, நீங்கள் பாரு, என் பிள்ளை மேலே கையை போடாத அப்படின்னு சொன்னார். அப்போ நமக்கு தற்காலிகமான விடுதலையை நாம் எதிர்பார்க்கிறோம். நான் நிறைய பேரை நான் பார்க்குறேன் ஊழியத்தின் பாதையில், எல்லாருமே தற்காலிகமான ஒரு விடுதலையை தான் பார்க்கின்றார்கள். முழுமையான விடுதலையை நாம் பெற்று கொள்ள வேண்டும். அதற்காக தான் இவர் சொல்கிறாரு, நான் நாளெல்லாம் போராட்டத்தின் நாளெல்லாம் காத்திருக்கிறேன். எதுக்குன்னா ஒரு நிரந்தரமான விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அருமையானவர்களே, நீங்களும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இனி நான் அழுது கொண்டிருக்கக்கூடாது, இனி நான் துக்கப்படக்கூடாது, இன்றோடு என்னுடைய போராட்டம் தீர்ந்து விட வேண்டும். ஏன்னா எதுதான் இருந்தாலும், ஒரு துவக்கம் இருந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு கண்டிப்பாக உண்டு. அதான் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. செய்தியின் தலைப்பு நம்பிக்கையின் பலன். அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும்போது கூட நம்பிக்கையான வார்த்தைகளை நாம் சொல்லும்போது தேவன் கண்டிப்பாக அந்த நம்பிக்கைக்கு தக்கன நமக்கு அவர் பலன் கொடுப்பார் என்று பார்க்கிறோம்.
அதுக்காக அவர் காத்திருக்கிறேன்னு சொல்கிறார். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடுங்காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது. பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது. இதை ஒருவர் பாடலாக எழுதி ஒருவர் பாடியிருக்கிறார்கள். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று, காண குயிலின் கானம் இசைக்கின்றதே, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று, வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி 2ஆய் நெஞ்சம் விழித்திருப்பேன், வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி 2ஆய் நெஞ்சம் விழித்திருப்பேன், காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. நான் காத்திருக்கிறேன், விழி 2ஆய் காத்திருக்கிறேன். உன்னத பாட்டில் இந்த சூளைமித்தையில் அப்படி சொல்கிறாங்க. காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது, இதோ மாரிக்காலம் வந்தது, மழையும் பெய்தது, என் நேசர் சிங்காரமாய் வருவார் என்று. அதே போல தான் யோபுவும் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதோ நான் காத்திருக்கிறேன், என் நேசர் வருவார். இந்த எத்தனை பேர் வசனங்களை சார்ந்து வாழ்கிறீர்கள்? நம்பிக்கையின் வசனங்கள் நாம் சொல்ல வேண்டும். அதனால்தான் தேவன் இப்படி சொல்லி இருக்கிறார். எப்படி சொன்னார் அப்படின்னா, யோபு 42வது அதிகாரம் 7வது வசனம். யோபு 42:7. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோட பேசின பின் கர்த்தர் தோமானியாகிய எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூடுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. யோபு ரொம்ப நல்லா பேசினார் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா நான் காத்திருக்கிறேன். இப்போ எனக்கு நீங்கள் குறிக்கப்பட்ட காலத்தை சொல்லிட்டீங்கன்னா, இத்தனை மாதம் இத்தனை தேதியில் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும் அப்படி ஏதாவது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் நிம்மதியாக இருப்பேன். ஆனாலும் நான் உமக்கு காத்திருக்கிறேன். எனக்கு நம்பிக்கை உண்டு, நம்பிக்கை வேண்டும். நம்பாமல் இருக்கக்கூடாது, இருக்கவும் முடியாது, இருந்தால் நல்லதல்ல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. தேவன் ஜீவிக்கிறார், அவர் உயிருள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுவார்கள், ஆனால் அந்த கூட்டம் நிலைக்காது. நமக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் தேவன் நமக்காக எழுந்தருளுவார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் தரித்து நின்று பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, நாம் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு சீக்கிரமாய் உதவி செய்யும் என்று சொல்ல வேண்டும். முறுமுறுக்கக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது. ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் சொல்லவே கூடாது. ஏன்னா இது நாள் வரைக்கும் நம்மை கண்ணின் மணியை போல தேவன் எத்தனையோ வழிகளிலே மரண இக்கட்டுகளிலே நம்மை பாதுகாத்திருக்கிறார், வழி நடத்திருக்கிறார். எப்பொழுது நம்ம சொல்ல வேண்டியது நம்பிக்கையின் குரல் தான், நம்பிக்கையின் குரல். அதனால் ஒரு பெரிய பலன் நிச்சயமாக கிடைக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, யோபுவை பார்த்து சொல்கிறாரு, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் பேசவில்லை. அவன் எப்படி பேசினான்னு போட்டிருக்கு, நிதானமாய். 42:7 அப்படி தான் சொல்லியிருக்கு. நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. யார்? யோபுடைய அந்த 3 நண்பர்களையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. ஆனால் யோபு நிதானமாய் பேசுகிறான். 2வது அதிகாரத்துலலாம் யோபு 3 அதிகாரத்துலலாம் புலம்புகிறார். நான் ஏன் பிறந்தேன், என்ன நான் பிறக்கும் போதே அழிஞ்சிருக்கலாமே, அபாஷன் ஆகியிருக்கலாமே, நான் எதுக்கு பிறந்தேன் அப்படின்னு புலம்புறதே நம்ம பார்க்குறோம். ஆனால் வர வர அப்படி நம்பிக்கை பெரிதாக தான் இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு சொன்னது போல் நிறைய வார்த்தைகள் யோபு பேசியிருக்கார், நிறைய நல்ல வார்த்தைகளை பேசியிருக்கார்.
தேவனை நம்பிக்கையாக வைத்து பேசியிருக்கிறார். தேவனை முறுமுறுக்கவில்லை, எதிர்த்து பேசவில்லை, ஆண்டவரை மறுதலிக்கவில்லை. அவர் ரொம்ப நிதானமாய் பேசினார் என்று தேவனே சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சாட்சியின் வாழ்க்கை நமக்கு வேணும். அதான் சொல்கிறார், என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். அந்த நம்பிக்கையின்படி தேவன் அந்த யோபுவை எத்தனை மடங்கு ரெண்டத்தினையாய் ஆசீர்வதித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இங்கே வாசிங்க, யோபு 42, 9, 10, 12. 42:9. அப்பொழுது தோமானியனாகிய எலிப்பாசும் சுகியனான பில்தாதாவும் நாகா மத்தியனான சோஃபாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிறோம் ரெட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்போ இந்த 3 பேரையும் பற்றி பில்தாத்து, சோப்பாரு எல்லாரும் போய் அவங்க மனம் திரும்புகிறார். தங்களுக்கு சொன்னது என்னன்னா மனம் திரும்புதல். கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபின் முகத்தை பார்க்கின்றார். அவன் நிதானமாய் பேசினான். அந்த 3 பேர் மாதிரி பேசலை, அவங்க ரொம்ப ஊண்டிங்காகவும் பேசினாங்க. நம்ம கூர்ந்து பார்க்கும்போது ஆலோசனையான வார்த்தை வருகிறதாகவும் இருக்கிறது. ஆனாலும் ரொம்ப அவரை குத்தலாக பேசினார்கள். யோபு 1:1 என்ன சொல்லுது அப்படின்னா, அதை வாசிங்க. யோபு 1:1 ஊசு தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். அப்போ யோபு எப்படிப்பட்டவராக இருந்தார்? இதில் இந்த எல்லாம் நம்மகிட்ட இருக்கா? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். இப்படிப்பட்ட ஒரு குணம் அந்த யோபு உள்ளவராக இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட இதில் ஏதாவது ஒரு குணம் நம்மகிட்ட இருக்கா பாருங்க. ஒன்று உத்தமன், இன்னும் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன், கர்த்தருக்கு பயப்படுறவன், பொல்லாங்குக்கு இடம் கொடுக்கறது இல்லை, கடவுள் நம்மை பார்க்கின்றார் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோடு கூட வாழ்ந்த மனிதன்தான் யோபு. அதனால கர்த்தர் சொல்றார், யோபுவை போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை என்று அந்த 3 நண்பர்களை கர்த்தர் சொல்கிறார். யோபு நிதானமாய் பேசினார். ஏன் அப்படின்னா அவர் சொல்றாரு, பரவாயில்ல என்னை கொன்று போட்டாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் என் தேவனை நம்புவேன் என்று சொன்னார். அருமையானவர்களே, நம்ம நிறைய நெருக்கங்களில் வரும்போது தேவன் நம்மை கவனிக்கிறார். தேவன் நம்முடைய முகத்தை பார்க்க வேண்டும். நம்ம முகத்தை அவர் பார்க்கும்போது அவருக்குள்ள ஒரு இரக்கம் வரணும். அப்படியாக நம்ம தேவனை சார்ந்து நிற்க வேண்டும். அவரையே நம்ம ஆராதிக்க வேண்டும். அவருக்குள்ளே நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் இருக்கீங்க ஆண்டவரே, நம்புங்க. அது நம்பிக்கையின் ஆழமாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையில் நான் நம்ப வேண்டும். தேவன் மேல் நம்பிக்கை வைப்போம். நிச்சயமாய் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அவர் நமக்குன்னு என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்காரோ அதை கண்டிப்பாக நமக்கு செய்து முடிக்க ஆண்டவர் வலிமையுள்ளவராக இருக்கின்றார். நம்ம இப்போ வாசித்த இந்த யோபு 42 அந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, 10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதலை செய்ய சொன்னார். ஆண்டவர் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்போ இதுக்கு முன்னால் அவருக்கு என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 யோபு 42:12. கர்த்தர் யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏறுகளும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயிருந்தன. அப்போ இதுக்கு முன்னால் அவருக்கு எத்தனை இருந்துச்சு அப்படின்னா 6 தான் இருந்துச்சு. இப்போ 14. அதுக்கப்புறம் 6,000 ஒட்டகம். அப்போ 3,000 தான் இருந்துச்சு. 1000 ஏறுகள் இருந்துச்சு. அப்போ இந்த துன்பத்துக்கு முன்னால் 500 ஏர் தான். 1000 கழுதை இருந்துச்சு. ஆனால் 500 கழுதை தான் இருந்துச்சு. அப்போ எல்லாமே டபுளாக கரெக்டாக கொடுக்குறார் தேவன். துன்பத்துக்கு சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் அதை விடவே அதிகமாக செய்யக்கூடிய ஆண்டவர் நம்ம ஆண்டவர். நாம் உங்களுக்கு
நம்முடைய எல்லா செய்தியுமே நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இந்த காண்கின்ற தேவன் என்னுடைய ஜெபக்குழுவில் இந்த கிராஸ் டிவி மூலமாக உங்களுக்கு கொடுக்கின்ற வார்த்தை, இங்கே தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று என்கரேஜ் பண்ண தான் தேவன் என்னை இந்த இடத்துல வச்சிருக்கார். ஒரு தற்காலிகமான விடுதலை அல்ல, ஒரே ஒரு நேரம் நீ பயப்படாதே என்று சொன்ன உடனே நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து போகாது. அந்த நேரம் சமாதானமாக இருக்கும். ஆனால் நம்முடைய அடிக்காயம் குணமாக வேண்டும். நம்முடைய ஆழத்தின் வேர் அது கசப்பான வேராக இருக்கக்கூடாது. அது தேனிலிட்ட நல்ல கனியை கொடுக்கக்கூடிய வேராக இருந்தால் தான் அந்த காயோ அந்த பழமோ அந்த பூக்களோ பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்கின்றதான காரியத்தின் நிரந்தரமான முழுமையான விடுதலைக்கு ஏற்ற வார்த்தையை தான் உங்களுக்கு நான் கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். கொஞ்ச நேரம் நம்ம எல்லாம் சாதாரணமாக சொல்லி நீங்கள் சந்தோஷப்படலாம். ஆனால் உங்களுடைய அடிக்காயம் குணமாக வேண்டுமே. எனக்கு ஒரு தடவை தொடையில் ஒரு கட்டி வந்துருந்துச்சு. பெரிய கட்டியாக வந்துட்டு வலி தாங்க முடியலை, நடக்கவும் முடியலை. நானும் எண்ணெய் அது இதுன்னு போட்டுக்கிட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க, சுகமாகலை. இந்த கணவர் இல்லை இனிமேல் வேண்டாம், நடக்க முடியாது, சின்ன பிள்ளைகள் இருக்குது கையில், அதனால் ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமௌண்டர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பெரிய டாக்டர் கிடையாது, கிளினிக் தான். அப்போ அங்கே போன உடனே நான் காட்டினேன் அந்த தொடையில் மூட்டுக்கு மேலே இருந்த அந்த கட்டியை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு கட்டியாக இருந்துச்சு. அப்போ அவர் மருந்து தான் போட போகிறார் போல, ஏதோ எடுத்துக்கிட்டு இருந்தார். நான் அதை கவனிக்கலை. நான் எனக்கு பயமாக இருக்குன்றபடி வேறு பக்கம் திரும்பிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்ன செய்தார் தெரியுமா? அந்த கையில் வச்சுருந்த கத்தியை வச்சு என் காலில் இருந்த கட்டியை சரக்குன்னு இப்படி வெட்டிட்டார். வெட்டின உடனே அப்படி நான் பார்த்தேன், கத்தி கையில் இருக்குது, ஆனால் சலமும் நீரும் எல்லாமே கடகடந்து வெளியே வந்துச்சு. நான் அலறிட்டேன். ஆனால் 3வது நாள் எல்லாமே எனக்கு சுகமாயிற்று. அப்புறம் திருப்பி ஆஸ்பத்திரிக்கு போகலை, ஆயில்மெண்ட்டு கூட போடலை, அவ்வளவு சுகமாயிற்று. அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் நிரந்தரமானதாக இருக்கும். ஆனால் அது ஆழமாக நம்ம செல்ல வேண்டும். இதயத்தின் ஆழத்துக்குள்ளே, ஆண்டவரின் ஆழத்துக்குள்ளே அப்படி போய் என்ன வேறு இருக்கு என்பதை கண்டுபிடித்து அதிலிருந்து விடுதலை வரக்கூடிய வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 தனியான ஆசீர்வாதத்தை யோபுக்கு கர்த்தர் கொடுத்தார், நமக்கு செய்வார். நீங்கள் அவர்கிட்ட எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிருங்க, அவரை நம்புங்க. நம்பிக்கையின் பலன், எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். நேசிக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பொறுமையோடு காத்திருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை சொல்லி 2 தனியாக அல்ல பல மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.